ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம AshVal சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பனானா ஃப்ரிட்டர்ஸ். இது கேரளாவில் பழம்பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே எடுத்து சாப்பிட்ற அளவு அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வேணாங்கிறவங்க அதை விட்டுருங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் சோடா ஆட் பண்ண போகிறேங்க. நம்ம சோடா ஆட் பண்ணும் போது நம்ம பொரிச்சு எடுக்கிற அந்த ஃப்ரிட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் நான் இதில் சோடா ஆட் பண்ணுறேன். இது ஒரு கப்பு சோடா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சோடா வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தண்ணி கூட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சோடா கலந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சாப்பிடும் போதே தெரியும், ரொம்ப லைட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஏரேஷனோட ரொம்ப லைட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா 1 கப்பு சோடா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்டர் செய்யலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். 2 நேந்திர பழம் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸோடு இருந்தால் நம்ம பொரிச்சு எடுக்கும் போது கரெக்டாக வரும். இது நேந்திரம் பழம் தான் பண்ணணுங்கிறதுல நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பழம்னாலும், கற்பூரவள்ளி இல்லை பூவம்பழம், ரஸ்தாளி, எந்த பழம்னாலும் நம்ம யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம். மோரிஸ்ன்னு ஒரு பழம் சொல்லுவாங்க இல்லையா, மஞ்சப்பழம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதில் இதை வந்து ஒரு பரட்டிக்கோங்க. பனானாவை, அதாவது நேந்திர பழத்தை. இப்போது இதை வந்து நான் மாவில் போட்டுடுறேன். மாவில் வந்து ஒரு நல்லா டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது ஏன் நம்ம கார்ன்ஃப்ளவரில் போட்டு எடுக்கிறோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மாவோடு அப்படியே எடுத்து போடுறதுனால கொஞ்சம் அது ஷேப் வந்து இப்படி தான் வரும். ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம நேந்திர பழம் நம்ம போட்டு டிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நேந்திர பழத்தோட நேச்சுரல் ஸ்வீட்னஸோடு இது இருக்கும். இது பாருங்கள், கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது நீங்கள் சோடா வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, உங்களோட சூப்பரான பனானா ஃப்ரிட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மேலே நல்லா இந்த மாதிரி தூவிட்டு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.